ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நிறைய பேர் சமீபமாக இந்த வதை தாரைனா என்ன, தாராபலம்னா என்ன அப்படின்னுலாம் நிறைய விஷயம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப உருக்கமாக, அம்மா வதை தாரைன்னு இருக்காம்மா, அது ஒரு பொண்ணுக்கு அப்படி இருந்தால் நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க, திருமணம் பிரச்சனை இருக்குன்றாங்கன்னெல்லாம் என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு. தாராபலம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இதை வச்சு தான் நம்மளுக்கு ராசி பலனெல்லாம் போடுறாங்க. தினப்பலன் அப்படின்னெல்லாம் போடுறாங்கல்ல, அது எல்லாமே இந்த இது வச்சு தான் போடுறாங்க. இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு பலன் போடுவாங்க. முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அந்த விஷயங்கள் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த சபரி பஞ்சாங்கம் அப்படின்ற பஞ்சாங்கம் இருக்குது. இந்த பஞ்சாங்கத்தில் இந்த தாராபலன் அட்டவணை கேலண்டர் இருக்கும். இதுதான் அந்த தாராபலன் அட்டவணை. பார்த்துக்கோங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் என்னவா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முதல்ல என்னவா வரும்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதோட பலன் சொல்கிறேன். கேதுவுடைய நட்சத்திரங்களுக்கு கேதுவுடைய நட்சத்திரங்கள் முதல் இடத்துக்கு, சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் ரெண்டாவது இடத்துக்கு, சூரியனுடைய நட்சத்திரங்கள் மூணாவது இடத்துக்கு, கிருத்திகை உத்திரம் உத்திராடம், அப்புறம் ரோகிணி அஸ்தம் திருவோணம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரங்கள், அது நாலாவது இடத்துக்கு வரும். அப்புறம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் அஞ்சாவது இடத்துக்கு வருது. திருவாதிரை சுவாதி சதயம் ராகுவுடைய நட்சத்திரங்கள் ஆறாவது இடத்துக்கு வருது. புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஏழாவது குருவுடைய நட்சத்திரங்கள் ஏழாவது இடத்துக்கு வருது. பூசம் அனுஷம் உத்திராடம் எட்டாவது சனியுடைய நட்சத்திரங்கள் எட்டாவது இடத்துக்கு வருது. ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனுடைய நட்சத்திரங்கள் 9ஆம் இடத்துக்கு வருது. ஃப்ரெண்ட்ஸ், 9 நட்சத்திரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அது லைன் இதுதான். முதல்ல கேதுவுடைய நட்சத்திரங்கள், அப்புறம் சுக்கிரன் நட்சத்திரங்கள், சூரியன் நட்சத்திரங்கள், சந்திரன் நட்சத்திரங்கள், செவ்வாயோட நட்சத்திரங்கள், ராகுவோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம், இப்படி லைனு. அப்போது 1க்கு 1 கேதுவுடைய நட்சத்திரத்தன்னைக்கு கேதுவுடைய நட்சத்திரமே வந்தால் அன்னைக்கு சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னு ஒரு அட்டவணை 1க்கு 1 ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு 2 அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. கேதுவோட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் சுக்கிரனோட நட்சத்திரக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வரும். புரியுதுங்களா? இது எப்படின்னா 2 × 2 4, 2 × 3 6, 2 × 4 8 அப்படின்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் போட்டிருக்காங்க. டேபிளர் காலம் போட்டு வச்சுக்கிட்டு இது வந்தால் இது நடக்கும், அது வந்தால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி இது போட்டாங்கல்ல. இதில் ஒரு ஜோக் இருக்குது. உங்களுக்கு தெரியும்ல, குஷ்வந்த் சிங்குன்னு சொல்லி ஒரு மேகசின் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு சிங் இருக்கார். குஷ்வந்த் சிங் நிறைய பேருக்கு தெரியும், பழைய ஆளுகளுக்கு, இப்போ ஆளுகளுக்கு தெரியல. அவர் அவரோட மேகசினில் ஒரு நாள் இந்த ஜோதிட பலன் எழுதுகிறவர் வரலையாம். அப்போ அவருக்கு என்ன திடீர்னு அவர் வரலைன்னா என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒன்று அந்த காலமை நிரப்பணும் இல்லையா? அதுக்கு இவரே என்ன பண்ணுறாரு, அவர் முதல்ல போட்டிருந்ததெல்லாம் எடுத்து போட்டு பார்க்குறாரு. பார்த்தா அவர் இப்படி 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 போட்டு வச்சுருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் போட்டு வச்சதை எடுத்து இவர் போட்டு பேப்பரை போட்டார். யாருமே ஒன்றுமே கேட்கல, எல்லாம் பேசாமல் இருக்காங்க, எல்லாம் சரியாக நடந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அவருக்கு தோணியிருக்கு, எதுக்கு இந்த ஆளை வச்சு நம்ம பணம் கொடுத்துட்ருக்கணும், நம்ம போட்டதுக்கு யாரும் ஒன்றுமே சொல்லையே, நம்மளே இனிமேல் போட்டுருவோன்னு சொல்லிட்டு அவரே அடுத்தடுத்த நாள் இவர் போட்டு வச்சார் இல்லையா பேப்பர்ஸில், அதே லைனாக எடுத்து வச்சு பார்க்குறாரு. அவரே ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்தது அவர் வெள்ளிக்கிழமை போட்டதை இவரும் தூக்கி வெள்ளிக்கிழமை போடுறாரு, அவர் சனிக்கிழமை போட்டதை தூக்கி இவர் சனிக்கிழமை போடுறாரு. பேப்பர் போயிட்டே இருக்குது. பல காலங்களாக பேப்பர் விற்றுட்ருக்கு. ஒருத்தர் கூட எனக்கு நீங்கள் சொன்னது தப்புன்னு யாருமே சொல்லலை, எல்லாம் சரியாக நடந்த மாதிரி அந்த காலமே எல்லோரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் தான் இவருக்கு புரிஞ்சிருக்கு, ஓ இவ்வளோதான் போல இருக்குது ஜோதிடம் அப்படின்னு குஷ்வந்த் சிங் நினச்சிட்டாராம். ஓகேங்களா? அந்த மாதிரி தாராபலன் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு இதெல்லாம் போட்டுட்டான். ஓகேங்களா? இந்த காலம், இப்போ இதில் 9 காலம் இருக்கா, இன்றைக்கி இந்த காலம் போட்டுடலாம், நாளைக்கு இந்த காலம், நாளானிக்கு இது, நாளானிக்கு இது, நாளானிக்கு இது, நாளானிக்கு இது, நாளானிக்கு இதுன்னு 9 நாளும் போட்டு முடிச்சுட்டு அடுத்த 10வது நாள் திரும்பி 1 2 3 4 5ன்னு போட்டாங்கன்னா திரும்பி 18வது நாள் திரும்பி இங்கிருந்து போட்டாங்கன்னா 30 நாளைக்கு முடிஞ்சிடும். அந்த மாதிரி இது காலம். இதில் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இது படியெல்லாம் உங்களுக்கு நடக்காது.
அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் 9 நட்சத்திரங்கள் தான் இருக்குது, புரியுதுங்களா? 9 நட்சத்திரங்களில் நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்க 9 கோடி மக்களும் இருக்காங்க. அப்போது ஒரு நட்சத்திரத்தில் 1 கோடி பேர் இருப்பாங்க. அந்த 1 கோடி பேர்த்துக்கும் 30,000 பேர்த்துக்கு இது நடக்கும், புரியுதுங்களா? எப்போவுமே ஒரு விஷயம் 30,000 பேர்த்துக்கு நடந்துடும். இந்த காலம் போடுற அன்னைக்கு 30,000 பேர்த்துக்கு நடக்கும். இந்த காலம் மிச்சம் 70,000 பேருக்கு நடக்காது. ஆனால் இந்த 30,000 பேர் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அவங்க கேட்டுட்டு பேசாமல் போயிடுவாங்க. இந்த 30,000 பேர்த்துக்கு நடக்கும், இந்த 30,000 பேர்த்துக்கு நடக்கும், இந்த 30,000 பேர்த்துக்கு நடக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டா அதில் கொஞ்சம் பேர்த்துக்கு சந்தோஷம் வருது இல்லை, அவங்க ஆமாம் போட்ட மாதிரியே வந்துச்சு, அந்த பேப்பரில் போட்டிருந்தா அது அப்படியே நடந்தது எனக்குன்னு வாங்க. சரிங்களா? அப்போ அவனுக்கு நடந்திருக்கப்போ எனக்கு மட்டும் நடக்கலாம். அப்போ ஒன்றுன்றவாங்க, உன் கருமா நடக்கலை, நீ என்ன பாவம் பண்ணியோ உனக்கு நடக்கலை. ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவார், அவர் எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு உங்களுக்கு கடவுளை காட்டுறேன்பாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் பணம் கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அங்கே சொல்லுவார், அங்கே கொஞ்ச நேரத்தில் கடவுள் தெரிவார் அப்படின்வார். எல்லோரும் இப்படியான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு டைமில் அவர் தெய்வமே 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 அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுவார். ரொம்ப அப்பனே அப்பா ஐயா கடவுளே பெருமாளே அப்படின்னு கும்பிடுவார். எல்லாரும் பேசாமல் இருப்பாங்க. கும்பிடுறப்பே சொல்லிட்டே யார் பொண்டாட்டி பத்தினியோ அவங்க அத்தனை பேத்துக்கும் கடவுள் கண்ணுக்கு தெரிவாருன்றவர். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உங்கள் மனைவி பத்தினி இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் எல்லாரும் கும்பிடுவாங்க. தெய்வமே தெய்வமே பெருமாளே பெருமாளேன்னு கும்பிடுவாங்க. அப்போ ஒரு 2-3 பேர் எனக்கு தெரியலப்பா, புரியல அவங்களுக்கு அவர் சொன்னது, அதனால எனக்கு தெரியலையே, எங்கே தெரியுதுன்னா கும்பிடுறா, அப்புறம் உன் பொண்டாட்டி பத்தினி இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னாலும் அப்படியேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கும்பிட ஆரம்பிச்சுவாங்க. அப்படியே மொத்த ஊரும் கும்பிட்டு அப்படியே செந்தில் போவார். அப்படியே எல்லாரும் பேசாமல் போயிடுவாங்க. யாரும் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதை கேட்டால் உன் பொண்டாட்டி பத்தினி இல்லை அதனால தான்டா உனக்கு கடவுள் தெரியலன்னு சொல்லிடுவார் அவர். புரிஞ்சுதுங்களா? அந்த பழியை போட்டுக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக எல்லாரும் வாயை மூடிட்டு பேசாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 4 பேர்த்துக்கு நடந்ததா சொன்னாலே மிச்சம் இருக்கவங்க நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ நமக்கு நடக்கலை அவனுக்கு நடந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் போயிடுவாங்க. இதுதான் காலாகாலமாக ஜோதிடர்கள் ஈஸியாக செஞ்சிட்ருக்க ஒரு விஷயம், புரியுதுங்களா? அது மாதிரி இது ஒரு அட்டவணை, இதெல்லாமே இதில் எதுவுமே உண்மை கிடையாது. நான் சொல்கிறேன், இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன அப்படின்னா, அதாவது தாராபலம்னா என்னென்னா, தாரானா நட்சத்திர பலம் அப்படின்றாங்க. நட்சத்திர பலம் என்னென்னா ஒன்றுனா ஜென்மத்தாரையே அன்னைக்கு வருது, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கும் அப்படின்ட்டுருவாங்க. 2வது சம்பத்து தாரைனா பணம் கொடுக்கும். 3வது விபத்து தாரையாம், விபத்து நடக்கும். அப்படின்னா 1 கோடி பேருக்கு விபத்து நடக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். 9 தாரை தான் இருக்குது, அதில் ஒரு நாள் விபத்து தாரைன்றாங்க. அப்போது 9 கோடி மக்கள் விபத்தில் அடிபடுவாங்களா? நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 4வது சேமத்தாரைனா நீ நல்லா இருப்ப அப்படின்னு அர்த்தம். எல்லோரும் அன்றைக்கி நல்லா இருந்திருப்பாங்களா? அன்னைக்கு விபத்து நடக்காதான்? ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் அன்றைக்கி லீவ் விட்டுறாங்களா? அன்றைக்கும் எமர்ஜென்சி இருக்குல்ல, எல்லோரும் விபத்தானவங்களை தூக்கிட்டு ஓடுறாங்க தானே, நடக்குது தானே, நான் வச்சுக்கோங்க. அதே போல் 5 பிரத்யேக தாரை, உனக்கு வேண்டியது நடக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் 6 சாதகத்தாரை, அன்றைக்கி நீ நினச்சது நடக்குதா? எல்லா நாளும் சாதகத்தாரைன்னு இருக்கும், 4 பேர்த்துக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்காது. அதே போல் வதைதாரை 7, இதுதான் அவங்க கேட்டாங்க, 7ஆம் தாரையாக இருக்கிற நட்சத்திரத்தை எடுத்துட்டா அந்த பொண்ணு கேட்டிருந்தாங்க, வதை தாரையம்மா அதில் பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. வதை தாரைனா 1 கோடி பேர்த்துக்கும் வதை தாரையா? ஏங்க இந்த மாதிரியெல்லாம் அநியாயமாக பேசினா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 7ஆம் பாவம் எதுக்கு இருக்குது? அந்த 7ஆம் பாவத்துக்கு ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் கெட்டு போனால் ஒரு விஷயம் நடக்கும், அந்த கிரகம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். இந்த தாரையை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடணுமா? 1 கோடி பேருக்கும் ஒன்றே நடக்குமா? தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க. இது ஒரு காலத்தில் இருந்துச்சு தான். இன்னும் அதாவது ஒரு காலத்தில் நம்ம குமிட்டி அடுப்பு வச்சு விறகு வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லா வீட்லேயும் விறகு வச்சு தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி போர் நடக்குது, சிலிண்டர் வராது, நீங்கள் விறகுல சமைச்சு சாப்பிடுங்கன்னா எல்லாம் ஐயோ அப்படின்றாங்க. எப்படிங்க விறகடுப்பு எப்படிங்க வைக்கிறது? எப்படிங்க வீட்டுக்குள்ளே விறகடுப்பு வைக்க முடியும்? புகை வரும், அது வரும், கண்ணெரியுன்றாங்க. இன்றைக்கி விறகடுப்புனா என்னன்னே மக்களுக்கு தெரியாமல் போய் கேஸ் வந்துருச்சு, இண்டக்ஷன் வந்துருச்சு, ஏர் ஃப்ரையர் வந்துருச்சு.
அந்த மாதிரி வகை வகை வந்துருச்சு. ஆனால் ஜாதகம் மட்டும் இன்னும் அந்த குமிட்டி அடிப்பு காலத்திலேயே நிற்கிது. அதுலேருந்து நாங்கள் மேலே வரவே மாட்டோம். ஏன்னா இந்த விஷயங்கள் தான் முன்னேறும், ஜாதகம் முன்னேறாது. அப்படி தானே? ஜாதகம் மட்டும் அது என்ன பாவப்பட்டதா? அது மட்டும் முன்னேறி வராதா? ஏன் தெரியுமா அது முன்னேற மாட்டேங்குது? அந்த ஜாதகம் சொல்லிட்டு இருக்காங்களே, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது தாரமா, இது உனக்கு ஆகாதுமான்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். யோசிக்க வேண்டாம், படிக்க வேண்டாம், கால்குலேஷன்ஸ் போட்டு பார்க்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த பழசை எடுத்து வச்சுட்டு இந்த தாரா உனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் பெரிய ஜோதிடர், 300-400 வாங்கிக்கலாம், நிம்மதியாக தூங்கிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அப்படி இந்த உட்காந்து ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க தான் இதை சொல்லிட்டு இருப்பாங்க. புரிஞ்சுதா? இதையெல்லாம் தாண்டி ஜோதிடம் இன்னும் பல விஷயங்களில் முன்னேறி போயிடுச்சு. சரியா? இன்னும் இதையே சொல்லிட்டு இருந்து இதையே நீங்கள் நம்பிட்டு இருந்தால் நம்பிட்டு போங்க, எனக்கு என்ன? புரிஞ்சுதா? அவங்க உங்களை ஏமாத்துவாங்க, நீங்கள் நம்பிட்டு உட்காந்துட்டுருங்க, ஒன்றும் செய்ய முடியாது. இதை தான் நான் நம்புவேன்னா நம்பிட்டு போங்க. வதைத்தாரையில் இருக்கிற நட்சத்திரம் பார்க்கக்கூடாதுன்னா சரி, அதுவும் இஷ்டம், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஓகேயா? அதுக்கப்புறம் மைத்ரேய தாரை, இந்த மைத்ரேய முகூர்த்தம் கடன், அது இதில் வந்த இதுலேருந்து தூக்குனது தான் அந்த மைத்ரேய முகூர்த்தம். அப்புறம் பர மைத்ரேய தாரை, சரிங்களா? இது ஹாஃப் மைத்ரேய தாரையாட்டிருக்கு. 8, 9 பர மைத்ரேய, எல்லாமே நடக்கும் அப்படின்றாங்க. சரியா? 1 கோடி பேருக்கும் எல்லாமே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த முதல் நாள் இந்த இதில் வர்றவங்களுக்கு இங்கே 9, புரியுதுங்களா? இந்த முதல் காலத்தில் இங்கே 9, இவங்களுக்கு எல்லாமே நடந்துருமா. சரியா? அப்போ இந்த 1 கோடி பேருக்கும் எல்லாம் நடந்துடும். 2வது நாள் இங்கே திரும்பி 9 வருதா, இவங்களுக்கு எல்லாமே நடந்துடும். அப்போது இந்த 9 நாள் முடியும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிருமா. அப்படியா? கிடச்சிருந்தா எதுக்கு இப்போ நான் கத்திட்டுருக்கேன், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க? புரியுதா? எதுவும் கிடைக்காது. உங்கள் கர்மப்படி மட்டும்தான் எல்லாமே நடக்கும், எதுவுமே கிடைக்காது. இது சொல்கிறாங்கல்ல, இது அதோட கணக்கு பார்த்துக்கோங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 8, 9ன்னு வர்றது நல்லது. மற்ற 1, 3, 5, 7 அதமம் இதில் போட்டிருக்கு, நான் சொல்லலை, இந்த சபரி பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. 2, 4, 6, 8, 9 உத்தமம், மற்ற 1, 3, 5, 7 அதமம். ஓகேயா? இப்போது நம்ம ஸ்ட்ரீட் இருக்கா, இந்த ஸ்ட்ரீட்டில் 1ஆம் நம்பர் வீடு உனக்கு ஆகாது, 2 ஆகும், 3ஆம் நம்பர் வீடு ஆகாது, 4 ஆகும், 5 ஆகாது, 6 ஆகும், 7 ஆகாது, 8, 9 ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஸ்ட்ரீட்டில் நிறைய வீடுகள் இருக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏதோ ஒரு நட்சத்திரம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு நட்சத்திரம். உங்கள் நட்சத்திரத்துக்கு 1ஆவது வீட்டு கூட பேசாதீங்க, 3ஆவது வீட்டு கூட பேசாதீங்க, 5ஆவது வீட்டு கூட பேசாதீங்க, 7ஆவது வீட்டு கூட பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் உங்களுக்கு ஆகாது. அப்படியா? இல்லை அந்த வீட்டில் இருக்க மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? புரிஞ்சுதுங்களா? 2ஆவது வீட்டில் இருக்கிறவங்க கெட்டவங்களா இருக்க மாட்டாங்களா? 1ஆவது வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் கெட்டவங்களா இருப்பாங்களா? புரியுதா? இதுதான் இந்த சொல்லுது. அது இல்லை ஜோதிடம். ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க குணாதிசயங்கள், அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அப்போது 1ஆவது வீட்டில் இருக்கவங்களும் செட் ஆவாங்க, 2ஆவது வீட்டில் இருக்கவங்களும் செட் ஆவாங்க, 3ல் இருக்கவங்களும் செட் ஆவாங்க. புரிஞ்சதுங்களா? அந்த மாதிரி நம்ம பழகினா தானே ஒருத்தங்களை பற்றி தெரியும். சும்மா அந்த வீட்டுக்காரங்க சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாதுல்ல. அதே தான் ஜாதகத்துலேயும். வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு இந்த ஜாதகம் மோசம், இந்த நேரம் சரியில்லை அப்படி இல்லை. அந்த கிரகம் என்ன உங்களுக்கு செய்யும், வேறு கிரகங்களோட பாதிப்புகளால் இந்த கிரகம் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ஜாதகத்தை முடிவு பண்ணுமோ தவிர வெறும் நட்சத்திரத்தை மட்டும் பார்த்து முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நட்சத்திர சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது ஒரு நட்சத்திரம், இப்போ மக நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கேது மகத்து மேலே போகும்போது உங்களுக்கு ஒரு வேலை செய்வார், இன்னொருத்தருக்கு வேறு வேலை செய்வார், இன்னொருத்தருக்கு அதுக்கு அடுத்தவருக்கு இன்னொரு வேலை செய்வார். புரிஞ்சதுங்களா? ஒரே வேலையை உங்களுக்கு செய்ய மாட்டார். ஒரு கிரகம் 4 வேலையை செய்யும். நல்லது செய்யும், கெட்டது செய்யும், வல்லத்தன்மை, பணவரவு, பணத்தை தரும், இன்னொரு நோயை தரும். புரிஞ்சதுங்களா? அந்த மாதிரி ஒரே கிரகம் 4 வேலை செய்யும், 4 பேர்த்துக்கு செய்யும். புரியுதா? அதனால் வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு நம்ம இந்த மாதிரி தாரா பலமெல்லாம் பார்க்குறது கொஞ்ச நாள் முன்னாடி அப்படி ஒரு முறை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, ரொம்ப முன்னேறி
மிக துல்லியமாக கணிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதனால் இதை வச்சுட்டு நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. இது நல்ல சரியான விஷயம் கிடையாது. இது இருந்துச்சு, ஆனால் இப்போ அப்படி இல்லை. இன்னும் துல்லியமாக கணிக்கிறதுக்கு வந்ததுனால இதையெல்லாம் சொல்கிற இதை தயவு செஞ்சு ஏற்றுக்காதீங்கள். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.